எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முழுவதும் ஜெபத்திலே காத்திருந்த பொழுது, இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தான் ஆண்டவர் தியானத்திற்காக உங்களுக்கு சொல்லும்படிக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு என்ன பேச சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்துவிட்டு ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு ஊழியக்காரன் நான். அதனால் என்னுடைய 24 வயதில் ஒரு தனி மனிதனாக ஆண்டவர் என்னை ரட்சித்து ஊழியத்துக்கு அழைத்தார். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் என்னுடைய 3 பிள்ளைகள், என்னுடைய தாயார், அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார், அதுக்கப்புறம் எங்களுடைய அண்ணன் என்று சொல்லி எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 1:18 அடிப்படையிலே தொடர்ந்து உங்கள் மத்தியிலே இந்த வெள்ளி சனி ஞாயிறில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பேன். அங்க வசனம் சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போக வேண்டும் என்று பிடிவாதமாய் இருக்கிறவர்களுக்கு அது பைத்தியமாகவே இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் பின் கிரீடத்தை பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற இருக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையிலிருந்து வருகிற உபதேசம். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பிரபலமான ஒரு ஆங்கில பைபிள். அதில் சிலுவையிலிருந்து வருகிற செய்திகள், த மெசேஜஸ் ஃப்ரம் த கிராஸ் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் ரொம்ப அழகா சீகன் பால் ஐயர் அவர்கள் மூலமாக முதல் மொழிபெயர்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் சிறந்த அறிஞர்கள் யாரும் கிடையாது. அப்பொழுது இலங்கை தேசத்திலிருந்து, யாழ்ப்பாணம் என்கிற பகுதியிலிருந்து ஆறுமுக நாவலர் என்ற ஒரு பெரிய பண்டிதரை வரவழைத்து இந்த மொழிபெயர்ப்பு செய்தார்கள். இதில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று போடப்பட்டிருக்கிறது. உபதேசம் என்கிற வார்த்தை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் சபை பிரிவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளாக போய்விட்டது. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு டாக்ட்ரின், ஒரு உபதேசம். கேத்தலிக் என்றால் அவர்களுக்கு ஒன்று, நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபைக்கு என்றால் அதற்கென்று ஒன்று, செவன்த் டே என்றால் அதற்கென்று ஒன்று, பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் என்றால் அதற்கென்று ஒன்று என்று பிடிவாதமாக சத்திய வேத வசனத்தில் ஆண்டவர் சொன்ன கருத்துக்களை விட்டுவிட்டு அவர்கள் உபதேசங்களாக மாற்றிவிட்டார்கள். எனவே டாக்ட்ரின் இஸ் டிஃபரண்ட், மெசேஜ் இஸ் டிஃபரண்ட். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா என்று சொல்லி கண்ணும் கருத்துமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தால் அது உங்களோடு பேசும். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று அது பேசும். அப்படிப்பட்ட தெய்வீக வழியில் வாழ்கிறவர்களுக்கு என்னாலும் வெற்றி தான், என்னாலும் ஜெயம்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்கு வந்து பேசி கொண்டிருந்த உடனே அருமையான உதவி குருவான ஐயாவோடு பேசி கொண்டிருந்தேன். அவர்களுடைய ஊர் பக்கத்தில் நரிப்பியூர் என்கிற ஒரு பெரிய சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கிறது, தாயல்குடி என்கிற இடத்துல. அங்கே குருவானவராக இருக்கிறவரும் அந்த குருவான அம்மா அவர்கள் எனக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எனக்கு கூப்பிட்டார்கள், ஐயா எங்களுடைய ஊரில் திருமணம் முடிக்கிறார்கள், ஆனால் குழந்தை பாக்கியமே அநேகருக்கு இருப்பதில்லை. பெரும்பாலான ஆண்கள் கடல் தொழிலும் பனை மரத்தை ஏறி தொழில் செய்கிற தொழிலும் செய்கிறபடினால், கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறபடினால், உழைத்து களைத்து வந்த உடனே சாயங்காலம் ஆயிட்டா அவங்க சாராயம் குடித்து விட்டு தான் சர்ச்சுக்கே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற அந்த தாய்மார் சங்கத்தின் மூலமாக, போதகர் அம்மா மூலமாக எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 7 வருஷம் 4 வருஷம்
2 வருஷம் 3 வருஷம் என்று ஒரு சின்ன லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீர்கள் சொன்னால் 14 பேருக்கு குழந்தை பாக்கியம் அந்த ஆலயத்தில் இல்லை. திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்குள்ள 14 குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, அங்கே ஒரு உபவாச ஜெபத்தை போடுவோம் என்று சொல்லி திருச்சபையாய் இணைந்து அந்த ஊருக்கு ஒரு நல்ல பிரியாணி மதிய உணவை ஆயத்தப்படுத்தி காலையில் இருந்து எல்லாரும் உபவாசத்தோடு வரணும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏகதேசம் வந்தது என்பதும் பெண்கள் மட்டும்தான். பெண்கள் தான் அதிகமாக வந்தாங்க. ஆண்கள் இப்பொழுது இருக்கிறது போல தான் கொஞ்சம் ஜனங்கள் வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தோம், கதற ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் 12 குடும்பங்களுக்கு அடுத்த 10 மாசத்துக்குள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜெபித்தது 14 பேருக்கு 12 பேருக்கு கிடைத்து விட்டது. மீதி இருக்கிற 2 பேருக்கு கிடைக்கவில்லை. அந்த 2 பேர் யார் என்றால் அந்த திருச்சபையின் போதகர், அந்த திருச்சபையில் இருக்கிற உபதேசியர், சபை ஊழியர். ஏன் என்று நான் ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் போட்டு அழுதேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கும் நான் கொடுப்பேன், ஆனால் இவர்கள் இன்னும் சிலுவையை சுமக்க வேண்டும். இன்னும் அவர்கள் அந்த வட்டாரத்தில் இருக்கிற அழிகிற ஜனங்களுக்காக பாரத்தோடு அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கண்ணீரை ஊற்ற வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோற்ற ஆக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்னும் அந்த பகுதியில் எழுப்புதலை கொடுப்பேன் என்று சொன்னார். நம்முடைய நினைவுகள் போல ஆண்டவருடைய நினைவுகள் எப்பொழுதும் இருப்பதே கிடையாது. யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாக சிட்சிக்கிறார், வேலை கொடுக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு அதிகமான கண்ணீரையும் பொறுப்புகளையும் முடிவிலே மகிமையும் கொடுக்கிறார். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். எல்லாருக்கும் நேரிடுகிற அந்த சிட்சைகள் உங்களுக்கு நேரிடாது இருக்குமானால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இந்த முதல் நாளில் திரளாய் கூடி வந்திருக்கிற என் அன்பு திருச்சபை மக்களே, உங்களுக்குத்தான் அதிகமான பாடுகள், உங்களுக்குத்தான் அதிகமான சுமைகள், உங்களுக்குத்தான் அதிகமான கண்ணீர்கள். ஆனால் நீங்கள் மகிமையாய் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதவர்களாய், சிலுவை நிழல் எனக்கு போதும் என்று இருக்கிறவர்களாய் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களோ பேருக்கு கடவுளை கும்பிடுகிறவர்களாக, ஒரு வருஷத்துக்கு 3 முறை மட்டும் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக, ஏன் இன்னும் சில நூதன கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையிலேயே 3 முறை தான் சர்ச்சுக்கே வருவார்கள். எப்பொழுது என்று பார்க்குறீங்களா? அவங்க அம்மா அப்பா பேர் வைக்கிறதுக்கு, டெடிகேஷனுக்கு சின்ன குழந்தையா கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கடுத்து எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன், சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிச்சா தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்க? கல்யாணத்தன்னைக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போதவர் பிடிச்சிக்குவார், நீ இன்னும் திடப்படுத்தலை எடுக்கலை, அந்த கிளாஸுக்கு வா, அப்பா ஐயோ வந்து தொலையணுமே என்று சொல்லி வருவார்கள். கடைசியில் ஒரு முறை வருவார்கள். எப்பொழுது அவர்களுக்கே தெரியாது. தவப்பெட்டியில் வைத்து கொண்டு வந்து வைத்து விட்டு போவார். அப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் சுகமா இருக்கிறோம், நீங்க தான் ஜெபம் ஜெபம் அலேலியான்னு போய் இருக்கிற பேய்களோட போராடி போராடி பிழைக்க தெரியாமல் இருக்கிறீங்க என்று உங்களை பார்த்து அவர்கள் கேலி பேசுவார்கள், பகடி பேசுவார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், வேதாகமம் அவர்களை இப்படி பிரிக்கிறது, அவர்கள் கெட்டு போகிறவர். பிசாசு கொண்டு கெடுக்கிறது வேறு, இவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். அவர்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வழிகள் பைத்தியமாக தோன்றும், அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனால் நமக்கோ அது தேவ பலன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை தேடி வந்திருக்கிற ஜனமே,
இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மனவாட்டி திருச்சபை மக்களே, நீங்கள் பாக்கியவான். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் அழுகிறது போல இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளும் அழுக வைத்து கொண்டே இருக்க மாட்டார். There should be a season for joy and there should be a timing for gladness. ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சந்தோஷமான நாட்களை வைத்திருப்பார், ஒரு சீசன், ஒரு சமயத்தை, காலத்தை வைத்திருப்பார். அது மட்டுமல்ல, எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஏன்? நீங்கள் ரட்சிப்பை விரும்புகிறீர்கள். சிலுவையிலிருந்து வருகிற செய்தி எனக்கு என்ன கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இந்த சிலுவையிலிருந்து வருகிற செய்தி முதலாவது நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? யோவான் 1:12, ரோமர் 5:5. If you carefully read Romans chapter 5 verse 5 and John chapter 1 verse 12, என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? தேவ அன்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே வெறும் அந்நிய பாஷை பேசுதல், வெறுமனே பரிசுத்த ஆவியின் வரங்கள் 9, கனிகள் 9 மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற அன்பை திருச்சபை மக்கள் பெறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு $1 மில்லியன் கொஸ்டியன், ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கேள்வி, என்ன பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி என்னவென்றால், பைபிள்ல 66 புஸ்தகத்துல எந்த இடத்துலயாவது தவசு காலம், லெந்து காலம் கொண்டாடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த லெந்து காலத்தை நம்முடைய பிஷப்மார்கள், குருமார்கள், மிஷனரிமார்கள் 100 ஆண்டு காலத்துக்கு மேல் திருச்சபை விதைத்த முற்புதாக்கள் ஏன் வைத்தார்கள்? அவர்கள் காலங்களை பரிசோதித்தார்கள். நாம் உலகத்தில் எந்த காலகட்டத்தில் அதிகமாக அநியாயம் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது, அசுத்த ஆவியின் கொண்டாட்டங்கள் எந்த காலகட்டத்தில் நடக்கிறது, எந்த காலகட்டத்தில் விசுவாசிகள், திருச்சபைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அப்பொழுது இந்த கொள்ளை நோய்களுக்கும் இரத்த வெறிபிடித்த ஆவிகளுக்கும் திருச்சபையானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாசத்துல அவர்கள் சிலுவையை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைக்க வேண்டும். ரட்சிப்பு எளிமையாக வரவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த லெந்து என்கிற தபசு காலத்தை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக எவ்வளவு நன்மை பார்த்தீங்களா? 40 நாட்கள் நாம் கிட்டத்தட்ட 7 வாரங்கள் சிலுவையை பற்றி தியானிக்கிறோம், இயேசுவின் அன்பை பற்றி தியானிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்துக்குரிய மகிமையை பற்றி தியானிக்கிறோம். அப்படி தியானிக்க 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 நம்ம அறியாமல் வல்லமை பெறுகிறது, சரீரத்தை ஒடுக்குகிறோம், மறுரூபம் ஆகிறோம். அதனால் நாம் அடுத்து நம்மை அறியாமலே பிசாசின் சக்திகள் குறைகிறது. கைகளை உயர்த்தி சத்தம் அவரல்லே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டத்தில் சிலர் நீங்க நல்ல பரிசுத்தவான்கள், ஆண்டவரே இந்த 40 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், இதுக்குள்ள என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடணும், இதுக்குள்ள எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வந்துடணும், இதுக்குள்ள எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் வந்துடணும் என்று சில ஜெபக்குறிப்புகளை வைத்து உபவாசம் பண்ணுவார்கள். அது அவ்வளவாக நல்ல காரியம் கிடையாது. நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவர்.
எபேசியர் 3:20-21 சொல்கிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கேட்பீங்க, ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்கலாம், அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரனை விட விக்கிரகத்தை கும்பிடுறவனை விட என் பிள்ளை கொஞ்சம் உயர்ந்து இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. God wants to exalt his people always. நம்முடைய ஜனத்தை நீங்க உங்க பிள்ளைகளை எங்கேயாவது குறைச்சி மதிப்பிட நினைப்பீங்களா? ஜவுளி கடைக்கு போனா என்ன நினைக்கிறீங்க? அவங்க வீட்டு பிள்ளைகளை விட நம்ம ஒரு படி நல்லா வாங்கணும். யாருக்குமே இல்லாத கலர் ஷர்ட் வாங்கணும், யாருக்குமே இல்லாத யாரு வைத்திராத பிராண்டு காரை வாங்கணும், நமக்குன்னு நம்ம யூனிக்கா தெரியணும், அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? சிலர் தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். உபவாசம் போட்டு முளிரவு ஜெபம் போட்டு தான் இயேசுவை உழுக்கி அது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, எழுந்திரும் எழுந்திரும் என்று கப்பலின் பின்னணியத்தில் படுத்திருந்த இயேசுவை எழுப்புகிறது போல நினைத்து கொண்டு உபவாசத்திலும் ஜெபத்திலும் பேசுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து மறுரூபமாகுங்கள். தயவு செய்து இந்த லெந்தென்கிற காலத்தில் தகப்பனே உம்முடைய அன்பை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. உம்முடைய தேவ அன்பை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உம்முடைய தியாகத்தை எனக்கு தாரும், உம்முடைய எதிர்பார்ப்புதல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எனக்கு தாரும் என்று மட்டும் கேளுங்க. மீதி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கோடான கோடியை கொடுத்து அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே அன்புதான் பிரதானம். சிலர் நினைக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 13 மட்டும்தான் அன்பை பத்தி அதிகமா போடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அன்பு கிடையாது, பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. பழைய ஏற்பாட்டிலும் பிதாவாக இருக்கும் பொழுது யாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கும் பொழுதும் அவர் அன்பைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி வாசிக்க கேட்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 19:18. லேவியராகமம், the book of Leviticus chapter 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்படியே அதே லேவியராகமம் 19:34 வாசிக்க கேட். 34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை, உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி, சுதேசி போல சுதந்திரவாளி போல எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. பார்த்தீங்களா? இந்த லேவியராகமம் 19:18 முதலாவது வாசிக்கும் போது யார் மேல் அன்பு கூட சொல்லியிருக்கிறாரு? உன் சொந்த இனத்தான் மேல், ஜனத்தின் மேல். ஆனால் அதே 34ஆம் அதிகாரத்தை வசனத்தை வாசிக்கும் போது 19:34 வாசிக்கும் போது அந்நிய புத்திரன் மேல். ஹல்லேலூயா. சொந்த ஜனத்தின் மேலும் அன்பு உள்ளவனா இருக்க வேண்டும். உன் வாசல்படியில் இருக்கிற அல்லது ஆண்டவர் அறியாத மாற்று ஜாதி இடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். 2 அன்பு அங்க சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷனுக்கு வலதுகை இடதுகை இருக்கிறதோ, வலதுகால் இடதுகால் சரியாக இருந்தால்தான் அவனை முழு மனுஷனாக நினைப்போம். இல்லை என்றால் அவன் ஒரு சப்பானி, மாற்றுத்திறனாளி, நொண்டி கையன் என்று நம்ம சொல்லிவிடுவோம், அங்கவீனமானவன் என்று சொல்லிவிடுவோம். அதே போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து வருகிற செய்தி உபதேசம் அது அன்பை பற்றினது. அது உன் சொந்த ஜனத்தின் மேல் மட்டுமல்ல, உன் சொந்த திருச்சபையின் மேல் மட்டுமல்ல, எல்லா திருச்சபைகளை, உன் சொந்த குடும்பத்தின் மேல் மட்டுமல்ல, எல்லார் மேலும் அன்பு கூற வேண்டும். சரி, உன் குடும்பம், உன் திருச்சபை, உங்களுடைய வீடு என்று மட்டும் அன்பு கூறுகிறீர்களே, அப்படி உன்னுடைய வாசலில் இருக்கிற அந்நிய புத்திரனுக்கு என்ன செய்திருக்கிறாய்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பழைய ஏற்பாட்டில் கேட்கிறார். ஹல்லேலூயா. பலர் நினைக்கிறார்கள், யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது யோபுவுக்கு ஏன் பிரச்சனை வந்தது? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விளங்குகிறவனும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கு. தேவனுக்கு பயந்தவன் தான், பரிசுத்தம் தான், ஒரே மனைவியோடு வாழ்ந்தவன் தான். ஆனா அவருக்கு வீட்டுக்கு ஏன் பிசாசு போனான்?
அவரிடத்துல தேவ அன்பு இல்லை. அதனால தான் யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என்ன செய்தார்? ரொம்ப சிம்பிள். அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்தால் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழும்பி என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ மாட்டார்களோ என்று பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அவர்கள் ஒவ்வொருவருடைய லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலியை கொடுத்த யோபு மாசத்தில் ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது என் நண்பர்களுக்காக சர்வாங்க தகன பலி கொடுக்கிறேன், என்னுடைய ஊர் பாதுகாப்புக்காக நான் சர்வாங்க தகன பலி கொடுக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரா? எவ்வளவு ஆடு மாடு, எவ்வளவு வேலைக்காரங்க, ஒட்டகம் மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் வச்சிருந்தாரு. அவங்க மேலெல்லாம் ஒரு கரிசனையோடு இருந்திருந்தா எவ்வளோ பெரிய சபை எழுப்புதல் வந்திருக்கும் தெரியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் யோபுக்கு உபத்திரவத்தை கொடுத்து அவர் வாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் நீசன், பேச மாட்டேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்ன பின்பு யோபு 42 சொல்றாரு, நீ உன் சிநேகிதர்களுக்காக பழி செலுத்து. அதுக்கப்புறம் தான் யோபுடைய பாடு தீர்ந்தது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தவான்களாக என்றென்றைக்கும் தீங்கு உங்களை தொடாதபடிக்கு வாழ வேண்டும் என்றால் முதலாவது அன்பை சரிப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த லென்த்ங்கிற காலத்தில் இருந்து இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நல்லது, நான் கடைபிடித்து வருகிறேன், அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதிகாலையில் இருந்து நல்ல மத்தியானம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க வீடுகளுக்காக, உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக ஜெபியுங்கள். இரவு வந்து விட்டால் உங்களுக்காகவே ஜெபிக்க கூடாது. நன்றி சொல்லிவிட்டு பிறருக்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக, தினந்தோறும் செய்திகளிலே பார்க்கிற இந்த ஒரு சாயங்காலம் செய்தி பார்ப்போம் இல்லையா, அந்த செய்திகளில் பார்க்கிற குறிப்புகளை முழுவதும் நீங்கள் ஜெப குறிப்புகளாக மாற்ற வேண்டும். பகல் முழுவதும் உங்களுக்காக, இரவு முழுவதும் அழிகிற ஜனங்களுக்காக என்று ஒரு திட்டத்தை வையுங்கள். காலையிலையும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என் புருஷனை பார்த்துக்கங்க, ஆண்டவரே என் சின்ன பிள்ளைய பார்த்துக்கங்க, படிக்க போன பிள்ளைய பார்த்துக்கங்க, சரிப்பா பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். நைட்டு வந்து ஆண்டவரே திரும்பவும் என் புருஷனை பாருங்க, உன் புருஷனை எத்தனை முறை தாமா நான் பார்க்கறது, உன் பிள்ளை எத்தனை முறை தான் பார்க்கறது, அவ தான் என்னைய பார்க்காம இருக்கிறான்னு சொல்லி பிசாச தாத்தான அவரே அனுப்பிடுவார், அனுமதி கொடுத்துருவார். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதே கொர்நேலியுவின் வீடு, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். கொர்நேலியு, இயேசுவே வாரும், தேவதூதனை அனுப்பும், என்னை நினைத்தருளும் சொன்னானா? எங்கேயாவது சொன்னானா? ஜெப வேளையில எப்பொழுதும் போல தன் கடமையை செய்தான். அவனை தேடி பரலோகத்திலிருந்து தேவாதி தேவன் தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா சொல்வோமாக. நீங்களும் கூப்பிட்டு பார்க்குறீங்க, பரலோகத்திலிருந்து ஒரு குட்டி பணிவிடக்கார ஆவி கூட வர மாட்டேங்குது. ஆண்டவர் பேசினாரான்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அருமையானவர்களே, வந்திருக்கிற நீங்க தான் இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும். வந்திருக்கிற நீங்க தான் இன்னும் இயேசுவின் வல்லமையை பூமிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வந்திருக்கிற நீங்கள் தான் இன்னும் தேவாதி தேவனுக்கென்று பெரிய தியாகங்களை செய்ய வேண்டும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் தான் கேட்க முடியும். எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா அந்த காதுக்குள்ள சினிமா பாட்டு இருக்கு, அந்த காதுக்குள்ள உலக ஜாதி வெறி இருக்கு, அந்த காதுக்குள்ள இன்னும் எப்படி கோடியை சேர்க்கலாம், இன்னும் எப்படி லட்சங்களை சேர்க்கலான்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற சுவாபம் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. எனவே உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை, தேவனுடைய அன்பை இந்த பட்டணத்தில் ஊற்ற ஆசைப்படுகிறார். யூ ஆர் த சோர்ஸ். ஒரு விளக்கு நல்லா எரியணும்னா அந்த விளக்குக்கு ஒரு திரி வேணும். திரி இல்லாமல் ஜீம்பூம்பான்னு எரிஞ்சிட முடியாது. எண்ணெய் இருக்கலாம், குத்து விளக்கு இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு பஞ்சு வேண்டும். அந்த பஞ்சை நன்றாக நூலை திரித்து அது தீயை கொடுக்கிறது. கடைசியில் பஞ்சு என்னவா மாறுகிறது? சாம்பலாய் மாறுகிறது. அதுபோல தான் என் அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒளி கொடுப்போம், மெழுகை போல நாம உருகுவோம், மாயமாய் மறைந்து இயேசுவோடு போய்விடுவோம். அல்லேலூயா.
எனவே இந்த 40 நாட்களுக்குள்ளே எந்தெந்த இடத்தில் அன்பில் குறையாயிருக்கிறோமோ, யோபை போல நாம் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டு சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அன்பு கூறுவதனால் வருகிற காரியங்கள் என்ன என்ன? தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அன்புதான் சிலுவையிலிருந்து இயேசு கொடுத்த பிரதானமான செய்தி. அப்ப அன்பு நமக்கு இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? அன்பு நமக்குள் இருந்தால் வேதம் சொல்கிறது சத்தியத்தை கைக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Turn your Bible to New Testament. 1 Thessalonians chapter 5 verse 8. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அல்லேலூயா. கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அப்போ இங்க பகலுக்குரியவர்களாக அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்கிறவர்களாக நாம மாறுவோம். எபேசியர் புத்தகம் 4:15 இது ஆணித்தரமாக இருக்கிறது. எபேசியர் 4:15 என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் போதும். கிறிஸ்துவுடைய அன்பு, அன்பில என்ன செய்ய வேண்டுமா? வேர் உண்ட வேண்டும். அதுதான் சத்தியத்தின்படி நடத்தல். எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் எபேசியர் 5:28 வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால், தேவனுடைய அன்பை உடையவர்களாக நாம் மாறினால், கொர்நேலி வீட்டில் ஏற்பட்ட எழுப்புதல் நம்முடைய வீட்டில் நடக்கும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்வோம். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்ய தொடங்குவோம். நற்கிரியைகள் என்பது ஒரு நாள் நமக்கான காரியம் கிடையாது. 2012ஆம் ஆண்டு நான் எப்பொழுதும் போல ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டுதான் இருந்தேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொன்னாரு, சிவகாசிக்காக பரிதவிக்கிறேன், நீ போய் சிவகாசியில போய் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துன்னு சொன்னார். எனக்கு எப்பொழுதுமே நான் கட்டிட கான்ட்ராக்டரா இன்ஜினியரா இருந்து விட்டு ஊழியத்துக்கு வந்ததுனால யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கறது எனக்கு பிடிக்காது. ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் போய் டொனேஷன் கேட்டு அதுக்கப்புறம் அதில் 2 கமிட்டியை வச்சு ஊழியம் செய்கிறது. அசனே ஆண்டவர், நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், என்னன்னு சொல்லுங்க, இன்னென்ன ஊழியக்காரங்களை கூப்பிட்டாச்சு. பணத்துக்கு என்ன செய்யறது? உனக்கு நான் கொடுத்துருக்கலாம், உன் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீ கொஞ்சம் நகை வச்சிருக்கீங்கள சேர்த்து அதை கொண்டு போய் அடமான வை, பணத்தை புரட்டு, கிரவுண்டை பிடி என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது இந்த திருத்தங்கள் பக்கத்தில் இருக்கிற சோனி மைதானம் என்று ஒரு மைதானம் உண்டு. அங்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம். எனக்கு அருமையில் பல ஊழியக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது உதவி செய்தாங்க, அசோசியேட் பண்ணாங்க. அப்பொழுது இருந்த அமைச்சர்லாம் அங்கே வந்தார். பெரிய ஒரு எழுப்புதலை அங்கே ஆண்டவர் உண்டு பண்ண எனக்கு உதவி செய்தார். பாருங்க, நான் இருக்கிறது அருப்புக்கோட்டை பக்கத்திலே கூட்டம் போட்டிருந்தா, அருப்புக்கோட்டை பக்கத்தில் கூட்டம் போட்டு தான் என் ஊழியத்துக்கு இன்னும் ஆட்கள் நிறைய கிடைப்பாங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஆண்டவர் ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அன்புள்ளவனா இருந்தால் உனக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்க்காத, நான் சொல்றதை செய். அதுக்கப்புறம் பாருங்க, தொடர்ச்சியாக நாங்கள் வானத்தின் வாசல் ஜெப வீடுன்னு சொல்லி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அதில் சின்ன சாயங்காலம் ஜெபங்களை பண்ண ஆரம்பித்தோம். எந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் விளம்பரம் பண்ண மாட்டோம். எனக்கு அருமையில் நாங்கள் வாட்டுக்கு வருவோம், நாங்கள் வாட்டுக்கு ஜெபம் பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம். வாட்ஸ்அப்பில் செய்தி போடுறது தான், ஃபேஸ்புக்கில் போடுறது தான், நோட்டீஸ் அடித்து கூட சர்ச்சுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்முடைய நோக்கம் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதில்லை,
பட்டணம் இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்வோமாக. ஆமென். பட்டணம் ஆண்டவரை அறியணும். நடத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் பாருங்க, ரொம்ப டயர்டாக போகுது, சோர்ந்துட்டேன். என்ன ஆண்டவரை, வர்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போகிறாங்களே, ஒருத்தர் கூட இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரலையே அப்படி நினைக்கும்போது பாருங்க, உங்கள் ஊரில் இருந்து சாட்சியாபுரத்துக்கு எதிர் சைடில் சிலோன் காலனின்னு ஒரு காலனி இருக்கு. அந்த பகுதியிலிருந்து ஒரு 7 குடும்பம் வர்றாங்க. பாண்டியம்மாள், சரவணன் சொல்லி ஒரு முறை கூட சர்ச்சுக்கு போகாதவங்க வந்து எங்கள் கர்த்தரின் தோட்டத்தில் நடந்த கூட்டங்களில் பங்கு பெறாங்க. பிசாசு அலக்களிக்குது, ஆடுது, உருளுது, சேர்களை உடைக்குது. கடைசியில் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? 19 வருஷம் அந்த கணவனுக்கு 49 வயசு, அந்த மனைவிக்கு 40 வயசு. அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் அறியாதவங்க குழந்தை பாக்கியத்தை நேர் 10 மாசத்துல எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி மற்றும் மதுரையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு 18 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வாங்குறாங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த பாண்டியம்மாளுக்கும் சரவணனுக்கும் ஒரு 19 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ். இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சேன்னு சொல்லி அந்த உறவினர்கள், இவனுடைய உறவினர்கள், அவனுடைய உறவினர்கள், அவர்கள் இயேசுவை அறிந்து இன்றைக்கு 145 பேர் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கை தட்ட வேண்டாமா? அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? ஏங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவங்க, சாராயம் காய்ச்சி விற்கிற ஒரு குடும்பங்க, இன்றைக்கு அவர்கள் இந்த ஒரு மனுஷிக்கு நடந்த ஒரு அற்புதத்தை கேட்டு அவர்கள் தாங்களாக எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இப்போ ஃபோன் பண்ணா கூட 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. எனக்கு அருமையான, நாங்கள் ஒரு அம்புலி மாமா கதையை சொல்ல வரல. அன்புடன் சத்தியத்தை நீங்கள் கை கொண்டால் பாருங்க, 2012 கண்ணீர் வடித்து ஜெபித்த எங்களுடைய நடக்கையை பார்த்து இன்றைக்கு ஒரு 145 பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை கிறிஸ்தவர்களாக. அப்போ நீங்க அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது சில காரியங்கள் வேகமா நடக்காது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ என்ன செய்வாய்? அந்த பலனை காண்பாய். ஆனால் ஒரு நாளும் உங்களுடைய உழைப்பு வீணா போகாது. கண்டிப்பாக ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்ற வார்த்தையின்படி, எபிரேயர் 6:10 உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு அன்புள்ளவர்களாக நாம் இருந்தால், ஆண்டவர் சொன்னதை செய்து அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 97:10 சொல்கிறது, நீங்கள் அன்பு கூர்ந்தால் தீமையை வெறுப்பீர்கள். சொல்லுங்க, சங்கீதம் 97:10 வாசிக்க கேட்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. If you love God, you will hate evil and you will hate the evil deeds. தீமையை வெறுக்கணும். அல்லே சொல்லுவோமாக. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா தான் பொய் வராது. நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற வெறி உள்ள வந்தா தான் ஜெயிக்க முடியும். நான் பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுவேன், என்னுடைய உடுப்பை நான் கலட்டி போட்டாலும் பரவாயில்ல, நிர்வாணியாய் நான் ஓடுவேன் என்று நினைக்கிறவன் யோசேப்புக்கு தான் பிரதம மந்திரியை கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் எனக்கு பெரிய பிரதம மந்திரி பதவி கொடுங்க, எனக்கு பெரிய வீடை கொடுங்க, காரை கொடுங்கன்னா தரமாட்டார். உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்பா, ஆட்டுக்கும் வாழை அளந்து தான் கொடுப்பேன் அப்படி சொல்லி கொடுத்துருவாரு. ஆட்டுக்குட்டிக்கு போய் ஆண்டவர்
மாடு மாதிரி நீளமான வாள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்கு அது போதும் தெரியும் கடவுளுக்கு. அப்ப எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த லெந்துங்கிற தபசு காலத்தில் இயேசுவின் அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு நெருப்பு எரியும். அது என்ன நெருப்பு? தீமையினால் வருகிற பணம் எனக்கு வேண்டாம். தீமை செய்து அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுத்து வருகிற வருமானம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேண்டாம். குறுக்கு வழியில் வருகிற பணம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க உலகத்தில் பாருங்க. சிவகாசியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான உள்ள டூப்ளிகேட்டு தான் இங்கே ரொம்ப கூட. ஒரு பிராண்டு ஃபேமஸாக ஓடுதுன்னா இங்கே தான் அச்சடிப்பாங்க, அதே பிராண்டுக்கு இங்கே அச்சடிச்சிருவாங்க. போலி லேபிள்லாம் ரொம்ப அடிப்பாங்க. எங்க அது ஒரு பொழப்பாங்க, அது ஒரு பொழப்பா? பணம் வருங்கிறதுக்காக குறுக்கு வழியை பின்பற்றுதல். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தை பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு பணம் கிடைச்சா போதுங்க, எவன் எக்கேடு கெட்டு போகட்டுங்க அப்படிங்கிற ஒரு தீமையான புத்தி உலகத்தில் நடக்கிறது. இன்றைக்கும் கூட உலகத்தில் நடக்கிற இந்த யுத்தங்களை பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம், இயேசு கிறிஸ்துவை வந்த தேசம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவ அங்கே அறியலை. அங்கே நீங்கள் உண்மையாக நடக்கிற விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு எல்லாரும் டூர் கூட்டு போவாங்க. நல்லது, வாழ்க்கையில் ஒரு முறை போங்க, ஊழியக்காரங்க கூப்பிடுவாங்க, போங்க, ஒரு முறை போயிட்டு வாங்க. அதனால் வருஷம் வருஷம் போகிறது எதுக்குன்னா புனித யாத்திரையா? கிறிஸ்டியானிட்டி, தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் கிறிஸ்டியானிட்டி அஸ் அ பில்கிரீம் வே. புண்ணிய தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது போல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அருமையில்லை, நீங்கள் அங்கே உள்ளே போய் பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவன் நடந்து வரீங்கன்னு சொன்னால் கையில் தோரானுங்க ஒரு சின்ன புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு யூதை என்னச்சுவான் தெரியுங்களா? உங்களை என்னை பார்த்து தூக்குன்னு தூக்குவான். நீங்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, we are praying for Israel. தாவீது சொன்னாருங்க, நான் எருசலேமை மறந்தால் என் தொழில் மறக்கணும். அவன் அது சொந்த ஊருங்க அவனுக்கு. தாவீதுக்கு சொந்த ஊர் இஸ்ரேல் தேசம், எருசலேமு. அவன் நம்ம யார் நினைக்க சொன்னா இந்தியாவை? நீ இந்தியாவை நினைக்காம இங்கிருந்துட்டு எருசலேமை நினைக்கிறியா? இங்கிருந்துட்டு அமெரிக்காவை நினைக்கிறீங்களே, இங்கிருந்துட்டு குஜராத்தையும் பீகாரையும் ஒரிசாவையும் நினைக்கிறீங்களே, அங்குதான் மிஸ்டேக் வருது. ஜெபம் பண்ணுறது என்பது வேறு, உன் சொந்த பட்டணத்துக்காக நீ அழுது தியாகம் பண்ணுவது என்பது வேறு. ஹல்லேலூயா. அந்த காலத்திலே யாரும் இல்லாதனால தான் இந்த ஊருக்கு ராக்லாண்ட் அனுப்புனாரு. ஒருவேளை இங்கேயே அப்போ ஒருத்தர் எழும்பி இருப்பான்னு சொன்னா இந்த 100 வருஷத்துல சிவகாசி கிறிஸ்தவர்களுடைய பட்டணமா மாறி இருக்கும். கைகளை தட்டி கத்திர சோதரிப்போமாக. தீமையை வெறுக்கலங்க. we want to live a compromised Christian. தயவு செய்து எல்லாரையும் நேசிங்க, பாவியை நேசிங்க, ஆனா பாவத்தை வெறுக்கணும், சீ என்று உமிழணும். அது ஒரு சாக்கடையை பார்த்தா எப்படி ஒரு ரோட்ல கிடந்த அசிங்கத்தை பார்த்தா மிதிச்சுட்டு வரமாட்டோம். அப்போ உள்ளத்துக்குள்ள இந்த ஒரு சரியான சத்தியம் வரணும். எப்போ வரும்? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்த்தா தான் தீமையை வெறுக்க வேண்டும் என்கிற குணம் வரும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அது வர வேண்டும். இன்னைக்கு நூதனமான சில ஊழியக்காரர்களாலே லிவிங் டுகெதர், ஆணுக்கு ஆண் கல்யாணம் முடிக்கிறது, பெண்ணுக்கு பெண் கல்யாணம் முடிக்கிறது என்கிற பழக்கம் குறிப்பா மேலை நாடுகளில் நம்முடைய ஆங்கிலிக்கன் திருச்சபைகளில் பரவிக்கிட்டு. ஏன் இப்படி பரவுது? ஐயா, ஒரு ஆம்பளைக்கும் சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிக்க முடியாது. நான் அப்படி ஒரு குருவானவர் பதவியும் செய்ய மாட்டேன், நான் இன்னைக்கே வேணா ரிசைன் பண்றேன்னு சொல்லி ஒரு ஊழியக்கார், ஒரு பாஸ்டர் அந்த ஊர்ல ரிசைன் பண்ணியிருந்தாருன்னா எழுப்புதல் வந்திருக்கும்ல. அந்த ஊர்ல சம்பளத்துக்காகவும் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி போட்ல போட்டு விடுவாங்கன்றதுக்காக அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு போட்டும், நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் என்று ராஜாக்களை, இளவரசர்களை, ராணிகளை இவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் தம்முடைய கிருபை விட்டு விலக ஆரம்பித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் இறங்கி வருவார்.
ஜெபமும் மன்றாட்டும் இருக்கும் இடத்துல அவர் வல்லமையாய் கிரியை செய்வார். தேவ அன்பு இருக்கிற இடத்துல இன்னும் மகிமையை வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் அவரே சத்தம் போடாமல் மௌனமாய் அமர்ந்து பிசாசுக்கு இடத்தை கொடுத்து விடுவார். இன்னைக்கு நம்முடைய பட்டணங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்திருக்கிற நிலைமைகள் அதுதான். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஐரோப்பா தேசத்துல மாத்திரம் 2000 சர்ச்சுகள் விற்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா சர்ச்சை மெயின்டைன் பண்ண முடியலையா, சர்ச்சை சம்பளம் கொடுக்க முடியலையா. யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற நம்முடைய திருமண்டலத்தில் இதான் நடந்தது. வெளிநாட்டிலிருந்து வருகிற பண உதவியை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா? அங்க இருக்கிற KNH என்று சொல்லப்படுகிற ஹாஸ்டல், பல ஹாஸ்டல் மூடப்பட்டு விட்டது. பிள்ளைகளை பராமரிக்கிற அந்த நிறுவனங்கள் மூடி விட்டார்கள். ஏன் தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து பணம் வரலையா. ஏன் வெளிநாட்டிலிருந்து பணம் வரல? வராட்டா என்ன நாம நடத்த முடியாதா? நம்மகிட்ட ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இல்லையா? ஏன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சரும் ஒரு மாசத்துக்கு 500 ரூபா கொடுத்தா எவ்வளவு லட்சம் வரும்? கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்களா? தீமையை வெறுக்கணுங்க. நான் ஜெபிக்கிறேன் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி இப்படியே நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா இயேசுவும் மௌனமா இருன்னு விட்டுருவாரு. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், தீமையை வெறுக்கிற சுபாவம் பழைய ஏற்பாட்டிலே யோனத்தான் என்கிற மனுஷனிடத்தில் இல்லை. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால் முடிக்க போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் 1 சாமுவேல் 18:3-4, 1 சாமுவேல் 19:4, 1 சாமுவேல் 23:16 இதையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல்ல சவுலின் குமாரன், முதல் ராஜாவாகிய கீசின் குமாரனாகிய சவுலின் குமாரன் யோனத்தானை பற்றி சொல்லுகிறது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் யோனத்தான் கில்போவா மலையிலே தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து செத்து போனான் என்று சொல்லுகிறது. தனக்கு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். தாவீது அவனுக்காக அழுதான் என்று சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வருகிற பல பைபிள்களை யோனத்தான் என்கிற பெயர் வருகிறது. அவர்கள் இந்த தாவீதின் நண்பன் யோனத்தான் அல்ல, அவர்கள் வேற யோனத்தான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, எனக்கு அருமையா உங்களுக்கு சொல்கிறேன், யோனத்தான் தன்னுடைய உயிரை போல தாவீதை நேசித்தான். தாவீதுக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது. முதல் ட்ரெஸ் கொடுத்தவன் யோனத்தான், வில்லை கொடுத்தவன், பட்டயத்தை கொடுத்தவன் யோனத்தான், அவனோடு உடன்படிக்கை பண்ணவன் யோனத்தான், அவனுக்காக பரிந்து பேசி அவனுடைய தகப்பன்கிட்ட போய் சண்டை போட்டவன் யோனத்தான். கீசின் குமாரனாகிய தாவீதுக்காக என்னிடத்தில் வந்து முறையிடுகிறாயோ பார், உன்னையே நான் கொல்லுகிறேன் பார் என்று யோனத்தான் மேலும் ஈட்டியை எரிகிற அளவுக்கு யோனத்தான் தாவீதை நேசித்தான். சரி, இப்பொழுது காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப தன்னுடைய தகப்பன் சவுல் அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அப்ப யோனத்தான் என்ன செய்ய வேண்டும்? யோனத்தான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள யோனத்தான், உடன்படிக்கை பண்ண யோனத்தான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உம்மை விட்டு விலகி தாவீதோடு இருக்கிறார், நான் போய் தாவீதோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சேர வேண்டும். அல்லேலூயா. அப்படி தாவீதோடு சேர்ந்து இருந்தா அவனும் ஒரு இளவரசனா அல்லது அவனும் ஒரு தளபதியா வந்திருப்பான். ஏன்னா இவங்க வேறு அந்நிய ஜனங்கள் கிடையாது. யோனத்தானுடைய தங்கையை திருமணம் முடித்தவன் தான் தாவீது. அப்போ நன்றாக இருந்திருக்கலாம். அப்போ யோனத்தானுக்கு, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நல்ல மனசு, நல்ல சிந்தனை, நல்ல காரியங்கள் இருந்தா கூட யாரை விட்டு விலகி வரல? தன்னுடைய தகப்பன் கடவுளுக்கு துரோகம் பண்ணி கடவுள் வெறுத்தவனை விட்டு வெறுத்து வரல. சரி, கடைசி தருணத்துக்கு வாங்க. கில்போவா மலையில் அவன் ஆண்டு கொண்டு பட்டயத்தை வச்சு ஈட்டியை வச்சு குத்தி சாகுறான். யோ, நீ செத்து போயா, நீ கிளட்டு போய, நீ வயதானவன், நான் எதுக்கியா சாகணும்? அப்பயாவது அவனுக்கு உணர்வு வந்துச்சா? இந்த சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கிராமத்து தமிழில் ஈர்சு அப்படின்னுவாங்க, நவீன ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலைன்னு பேசுவாங்க. நாங்கள்லாம் புலிகள், பசித்தாலும் புல்லை திங்க மாட்டோம் என்று சொல்லி வீண் பிடிவாதத்துக்கு பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் ஈகோயிசம் அல்லது ஆணவம், அகந்தை,
தற்பெருமை, சுயம், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அப்போ தீமையில இதுக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சாதிக்கிற எவனும் ஜெயித்ததாக இல்லை. அவர்கள் கெட்டு போவார்கள். அது அவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு அன்பினால் நீங்க நிரப்பப்படும் பொழுது உள்ள இருந்து ஒரு உணர்வு வரும். உனக்கு வேசித்தனம் வேண்டாம், உனக்கு இழிவான ஆதாயம் வேண்டாம். சங்கீதம் 15 பார்க்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கையில் சுத்தம் உள்ளவனும் மாசில்லாமலும் இருக்கிறவனே. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த லெந்துங்கிற காலத்துல உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தீமையை வெறுக்கிற ஒரு சுவாபம் வர வேண்டும். நான் அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசத்தில் பிணைக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். அதை கர்த்தர் இயேசு தரப்போகிறார். அல்லேலூயா. தேவ அன்பு இருந்தா தான் பாவத்தை வெறுக்க முடியும். தேவ அன்பு இருந்தா தான் தீமையை வெறுத்து நீண்ட நாள் வாழ முடியும். இல்லை என்றால் யோனத்தான் போல தன் தகப்பனோடு சேர்ந்து சாக வேண்டியதுதான். இன்றைக்கு அப்படித்தான் அநேக குடும்பங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களை அப்படி வரக்கூடாது. நம் கடைசியாக அன்பு உள்ளவர்களாக, தேவனுடைய தூய ஆவி உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்கால பயம் இருக்காது. சோதனையை தைரியமாக சகிப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 1 யோவான் 4:18 வாசித்து நாம் முடிப்போம். 1 யோவான் 4:18 என்ன சொல்கிறது? அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. If you have the fullness of love and gladness and oil of love, it will take away the fear about the future. எதிர்காலத்தை குறித்த பயத்தை உங்களை விட்டு எடுத்து போடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமான கிறிஸ்தவ பிள்ளைகள் ஜெபிக்கிறத, நகை விலை எப்ப குறையும் ஆண்டவரே, நகை விலையை குறைச்சி போடுங்க ஆண்டவரே, நகை விலை குறைங்க ஆண்டவரே. அவ இன்னொரு காரியத்தை மறந்துட்டீங்க. நகை விலை கூடுனதுனால இப்போ உங்களில் சிலர் கொஞ்சம் நகை வச்சிருந்தாலும் நீங்க இப்போ லட்சாதிபதிகளா இருக்கிறீங்களே, அது மறந்துருச்சு. வீட்டில் 10 பவுன் தான் இருக்கு, ஆனா இப்போ 10 லட்சம்ல லட்சாதிபதி ஆயிட்டீங்களே. நீங்க என்ன செய்றீங்க? 10 பவுன் தான் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் நகையை விலையை குறைச்சாருன்னா எப்படி 1 கிலோவாவது வாங்கிடலாம். என்ன 1 கிலோ 110 பவுன் தானே. இங்கதான் நம்ம கண்ணு போகுதே தவிர இருக்கிறதுல என்ன செய்ய முடியல. சரி, இதாவது ஒரு 10-50 பவுனாவது வீட்டில் இருக்குதா, கர்த்தருக்கு தோத்திரம் அப்படி சொல்றதுக்கு இல்லை. நீங்க கண்ணே இல்லை சாங். இன்னும் என்னத்தை குறையும்? இனி குறைச்சி இப்படி கூட்டி வித்து பழகின வியாபாரி வித்து விடுவானா? இந்த யுத்தத்தை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்க காசா யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க, அடுத்து உக்ரைன் யுத்தத்துக்கு போனாங்க, இப்போ ஈரான் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து பார்ப்பாங்க 2 நாடு தான் உருப்படியா இருக்கு, 2 நாட்டில் தான் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. ஒன்று சீனா, ஒன்று அடுத்து இந்தியா. ரஷ்யாலாம் இல்லை, அதெல்லாம் டப்பா, ஒன்றும் கிடையாது. அவன் பக்கத்துலேயே போக முடியாது. போனானா ஒரு சுவிட்ச் அமுக்குனானா முடிஞ்சு போச்சு. அதனால ரஷ்யா பக்கத்தில் எவனும் போக மாட்டான். நீங்க வேணா பாருங்க, அடுத்து சீனாவையும் இந்தியாவையும் தான் வம்பு கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே தான் துட்டு நிறைய இருக்கு, இங்கே தான் துட்டு நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிவகாசியில் மட்டும் கொள்ளையடிச்சா, என்ன சத்தத்தை காணும், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன், சிவகாசியில் மட்டும் கொள்ளையடிச்சா இந்திய நாட்டோட கடனையே அடைச்சு போடலாமுங்க. என்ன அலலியா வர மாட்டேங்கிற? அவ்வளவு பணம் அங்க உள்ள கிடக்கு, அவ்வளவு தங்க கட்டி உள்ள கிடக்கு. அதனாலதான் ஏசாயா 45:2-3 சொன்னார், இருப்பிடத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு, அதனால உங்களுக்கு வராது, எனக்கு வரப்போகுது. நான் இன்னும் நிறைய சர்ச்சு கட்ட போறேன், ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயத்தை கட்ட போகிறேன். கொஞ்சம் நீங்க ஒரு லிபரா வாங்க. அப்படியே பரிசுத்தம்னா சர்ச்சுக்கு இப்படியே வந்துட்டு இப்படியே போனா பரிசுத்தமா? கொஞ்சமாவது பேசணுங்க. ஆனா என்ன செய்ய மாட்டோம்? அளவோடு பேச மாட்டோம், வாயை திறக்க மாட்டோம், திறந்தா மூட மாட்டோம். அது பெரிய பிரச்சனையா இருக்கு.
தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உங்களை கொண்டுதான் தேவன் இந்த பட்டணத்தை பிடித்திருக்கிற இருளை விரட்ட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்வோமாக. நீங்க எவனையும் போய் என் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடாதீங்க. ஆண்டவருடைய வல்லமை தானா சர்ச்சுக்கு இழுத்துட்டு வரும். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கால பயம் என்பது ஒரு பெரிய பிசாசு நாய். பயத்தை கொடுக்கும். ஐயோ எப்படி வாழ போறேன், ஐயோ எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன், ஐயோ இப்பயே சில ஜெபிப்பாங்க. +2 பரீட்சை எழுதுறோம், ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைக்கு ஃப்ரீ சீட்டு கொடுங்க, நீட் எக்ஸாம்ல பரீட்சை கூட கொடுங்க, இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, எப்படியாவது என் மாமியார்கிட்ட பேசி நகையப்புறம் கொடுக்க சொல்லுங்க, அப்பொழுது என் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு வாங்கிடுவேன். ஏன் உன்கிட்ட இருக்க நகையை கொடுக்க கூடாதா? அதை நான் மாமியார்கிட்ட இருக்கிற நகையை கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பாரு. உடனே சொல்லுவாங்க, அது வயசாகி போச்சு ஆண்டவரே, நான் கல்யாண காட்சிக்கு போகணும்ல ஆண்டவரே. ஆண்டவருக்கே இவங்க ஆலோசனை கொடுக்கிறது. எதிர்கால பயம் எந்த ஒரு மனுஷனையும் கோலையாக்கி விடும். சவுலுக்காக முதல் ராஜா தோற்று போனான் என்பதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. போ ஈசாயின் குமாரன் பெத்லகேமுக்கு போய் அபிஷேகம் பண்ணு. இந்த போயிட்டு ஆண்டவரே அப்படி சொன்னாரா? நான் போகும் பொழுது சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. இவர் பயம். உடனே நம்ம ஆண்டவர், ஐயோ இவங்களை கட்டி மாரடிக்க வேண்டியிருக்க, ஒன்று செய், நான் பெத்லகேமுக்கு பலியிட வந்தேன் என்று நீ சொல்லு. பரிசுத்தமான பொய். ஆண்டவரையும் நீங்க கெடுத்து போடுறீங்க. இப்போ கம்பீரமா கம்பை எடுத்துக்கிட்டு கோலை எடுத்துக்கிட்டு தைரியமா போக வேண்டிய சவுலு பூம்பூ மாட்டுக்காரன், நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா? மாடை பிடிச்சிக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணி டுண்டும் டுண்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி மாடை பிடிச்சிக்கிட்டு பெத்லகேமுக்கு வர்ற. எதுக்கு வர்ற? பழி கொடுக்க வர்ற. அட பாவி, கடவுளுடைய வல்லமையும் கெடுத்து விட்டா, ஓம் பேரையும் கெடுத்து விட்ட. நீ யார்? இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி. நீ யார்? நீதான் 12 கோத்திரத்துக்கும் நியாயாதிபதி. நீ யார்? நீ பார்த்துதான் முதல் ராஜா வச்சிருக்கிற. இப்ப சொல்லணும், ராஜா நீ தப்பு பண்ணிட்ட, தள்ளி போயிட்ட. இப்ப ஈசாயின் குமாரனிடத்திலிருந்து ஒருத்தனை கடவுள் அபிஷேகம் பண்ணுகிறா. தைரியமாக பேச சாமுவேலுக்கு முடியவில்லை. அதனால மாடை பிடிச்சிட்டு போன்றாரு ஆண்டவர். இப்போ உங்களுக்கும் அப்படித்தான் சில நேரங்கள்ல நீங்க ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா, மாடை பிடிச்சிட்டு போ, கோழியை பிடிச்சிட்டு போ, அடுத்து கடல மிட்டாய் ஆக்கிட்டு போ, பிரியாணி ஆக்கிட்டு போ. எங்க பணம் இந்த பொருட்களை வித்து ஏலம் போட்டா தான் பணம் வருமா? ஒழுங்கா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ராத்திரி தூங்குறவங்களுடைய கனவுல போய் கத்திய வச்சு ஒழுங்கா போய் சர்ச்சுக்கு இருக்கிற பணத்தை கொடு. அவன் கொடுக்கலையா, யாரோ ஒருத்தனை வச்சு கொடுக்க வச்சிருவார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப எப்ப பார்த்தாலும் சர்ச்சுகள்ல வாழைக்காய் 10 ரூபாய், ஒரு தரம் 2 தரம், பிரியாணி பொட்டணம் போட்டிருக்கிறோம், அதனால் வாங்க. ஒரு வயது வர வேண்டாம். நீங்க சொல்லுங்க, ஒழுங்கா இல்லைன்னா திருச்சபையில ராபோஜனம் கொடுக்கப்பட மாட்டாது. சொல்லுங்க. நல்லவன் மட்டும் சர்ச்சுக்கு வருவான், மற்றவன் பூரா என்கிட்ட ஓடி போயிடுவான். ஏற்கனவே அப்படித்தானே ஓடுறாங்க. குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்தா சிஎஸ்சியில் ஸ்ட்ராங் மெம்பர்ஷிப் போட்டுருவான் குடும்பத்தில். ஆமா, ஆண் பிள்ளைகள் பிறந்தால், குடும்பத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் பிறந்தா ஓடி போய் நகை போடாத சர்ச்சில் உட்காந்துக்குவான் கிறிஸ்தவன். ஏன்? இங்க இருந்த நகை போடணும்ல, அங்கன நகை போடாம வெறும் கல்யாணத்தை ஜாம் நடத்தி முடிச்சிடலாம்ல. இவைகள் எல்லாம் எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் வருகிற பிசாசின் கிரியைகள். உங்களில் யாருக்கும் பயம் வரக்கூடாது. அல்லே சொல்லுவோமாக. இந்த நோய் என்ன செய்யும்? இந்த வேதனை என்ன செய்யும்? என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் ஈசாக்கு, ஆபிரகாமின் மகனுக்கு ஈசாக்குக்கு எலியேசர் மூலமாக நகைகளை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சது போல என் வீட்டு பெண் பிள்ளைக்கு தேடி மாப்பிள்ளை வருமா? சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அந்த காலம். இப்பொழுது அது நடக்காது. நீயா ஏமா ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிற? எந்த காலமா இருந்தாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாவே பிதாவாக இருந்து அற்புதம் செய்தவர்.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவாக குமாரனாக இருந்து அற்புதம் செய்தவர். இன்றைக்கு அப்போஸ்தலர் காலம் கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியா இருக்கிறவர் ஒருவர் தான். ஒரே மாதிரி சுபாவம் தான் பேசுவார். பயப்படாதே என்று தான் பேசுவார். பயந்து சாகுன்னு பேச மாட்டார். அப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க தான் இந்த எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததிக்கு பயத்தை எடுத்து போடுகிற ஒரு பாக்கியவான்களாய் மாறப்போகிறீர்கள். அல்லையே சொல்லுவோமாக. அல்லேலூயா. உங்களுக்குள் சிலருக்கு அந்த பயம் இருக்கிறது. இனி அந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய சந்ததிகள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த கடைசி நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் தன்னுடைய மனவாட்டிகளாகவும் அன்பின் பிள்ளைகளாகவும் மாற்றப் போகிறார். அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சிலுவையிலிருந்து வருகிற முதல் உபதேசம், முதல் செய்தி, அது அன்பு. அது அன்பு. இயேசு அன்பு கூர்ந்தார். தம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இயேசு அவர் சிலுவையிலே தொங்கின பொழுதும் அவர் 2 கள்ளனிடத்திலும் அன்போடு பேசினார். ஒரு கள்ளன் மனம் திரும்பின பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அன்புள்ளவர்களாக நாம் இருந்தால் சத்தியத்தை தைரியமாக கைக்கொள்வோம். அன்புள்ளவர்களாக நாம் இருந்தால் தீமையை வெறுப்போம். அன்புள்ளவர்களாக நாம் இருந்தால் எதிர்கால பயமின்றி எப்பொழுதும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் பேசுவோம். கைகளை தட்டி நமக்கு தெரிந்த ஒரு திருச்சபையின் பாடல், அதில் 2 கவியை பாடி நாம் கடந்து செல்ல போகிறோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. அல்லேலூயா. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கை. நல்ல கைதட்டி சத்தமா. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கை. மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி, மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மகிழ்வித்த மகிமனையே, மகிழ்வித்த மகிமனையே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. இயேசுவின் சக்தி உங்களை நிரப்புகிறது. துதியுங்க, சோத்திர பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியம் செய்கிறார். வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானம் மன்னாவார் ஞானமாய் போஷித்த, வானம் மன்னாவார் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
கொள்வோமாக. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செய்வோமாக. தகப்பனை, திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கை தட்டி உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி இந்த 1 கொரிந்தியர் 1:18 படி தூய அன்பு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி ஆண்டவரே தீமையை வெறுக்கிற சுபாவத்தை கொடுங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நற்கிரியைகளை செய்ய உதவி செய்யுங்க. எதிர்கால பயம் இல்லாமல் சோதனையை சகித்து வெற்றி அடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பட்டணத்துக்கு சாட்சிகளாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யாருக்கு என்ன வியாதி என்ன பலவீனம் இருக்குதோ அந்த வியாதியும் பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் மாயமாய் மறைய கடவுள். திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே.